அந்த எக்ஸாம் பாஸ் ஆன எக்ஸாம் 6 வாட்டி எழுதுன ஒரே ஆள் இவன் தான். அந்த சொல்லிடுவா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா சத்யான்னு சொல்லி. என்ன பண்ணா நாங்கள் ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல எழுதுன ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துச்சு. நாங்களாம் இப்போ ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்ல பார்த்துட்டு சாரி ரொம்ப தொண்டை கட்டி இருக்கு வீடியோட மேட்ச் நான் இது அந்த மாதிரி மேட்ச் வச்சு போய் ஹெச்ஓடி ரூம்ல ரிசல்ட் பார்த்துட்டு வர நாங்களாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு. நேரம் மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போறதுக்குள்ள அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டு கீழே இறங்கி போறான். அவன் மேலே வரும்போது டேய் நீ எங்கடா போற மேலே அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்துருக்கலாம் பாக்கி நீலாம் ஃபெயில்ரா வாடா கூட்டு போயிட்டான். கூட்டு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில்னு அப்படி உட்காந்துருக்கேன் எல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க தேர்ட் செம் ஃபோர்த் செம் எல்லா செம்மும் இவர் வருவாரு. அந்த அட்டெம்ப்ட் எழுதிட்டே இருப்பான். அட்டெம்ப்ட் ஆனா இவர் ரோல் நம்பரே வராது கிளாஸ்ல. பார்த்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில போய் செக் பண்ணிருக்காரு. அப்போ தெரியும் ஃபர்ஸ்ட் செமிஸ்டர்ல பாஸ் ஆயிருக்காப்ல. அந்த எக்ஸாம் பாஸ் ஆன எக்ஸாம் 6 வாட்டி எழுதுன ஒரே ஆள் இவன் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது அவனை பத்தி நம்ம என்ன நினைப்போம்? அப்படிதான் நானும் நினைச்சேன். அதனால என் மேல தப்பு இல்லை, அவன் மேலதான் தப்பு. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து 5 படம் மச்சான். 5 படம் எடுத்துட்டா இப்ப 5வது படம் தானே டைட்டில். சூப்பர் ஹீரோ வச்சிருக்கேன். அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும். எப்படி இப்ப இதுல இன்னொரு எனக்கு பெரிய ரீசெண்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷனல் அவார்டு வாங்கும்போது தான். அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் சினிஷ் எத்தனை பேர் இருக்காங்க ஊர்ல, இவன் மட்டும் தான் இருக்கா நமக்கு. அப்புறம் பார்க்கணும் தெரிஞ்சிச்சு. சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவா தான் பேசுவான். நீ பாடுறா நீ ஃபோன் பண்ணி ஏதாவது ரேண்டமா திட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லா இவன் இதை சொல்லுவான், இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனா பரவாயில்ல, அன்னைக்குதான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையா பேசுறான். எப்பவுமே அப்படியே அந்த பஸ் டாப் மாதிரியே பேசுவான். அன்னைக்கு பேசுவோம் சரி ஏதோ தெரிஞ்சுட்டான் பயம் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட் சொன்னான். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்பவே போட்டுற மச்சான். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னா எனக்கு நானும் சொன்னேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இன்னையோட நீ எனக்கு போன் பண்ண மாட்டேன்னு தெரியும். இவன் காடல கத்திட்டு இருந்தேன். அப்பத்துல இருந்து வந்து ஆளை பாருங்க இன் பண்றான், பின்னாடி கை கட்டுறான், வெக்கப்படுறான்.